ஜெயகாந்தன் சிறுகதைகள். நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கோ. வாசிப்பது சந்தீப். 40 வருவம் ஆச்சு. இந்தாத்துக்கு மாட்டு பொண்ணா வந்து கை நிறைய ஒரு கூடைச் சொப்பை வச்சுண்டு அப்பா தூக்கிண்டு வந்து விட்டாளே. அப்போ அம்மா, அவர்தான் எங்க மாமியார் இருந்தார். மாமியாருக்கு மாமியாரா அம்மாவுக்கு அம்மாவா? பெத்த தாய்க்கு மகளாயிருந்தது 5 வருவு காலந்தானே. மிச்ச காலத்துக்கும் மாமியாருக்கு மாட்டப் பொந்தானே. கூடத்திலே என்னை இறக்கி விட்டூட்டு மேல் துண்டாலே முகத்தை மூடிண்டு அப்பா என்னத்துக்கு அழுதார்னோ இப்பவும் நேக்குப் புரியலை. இதோ இந்த முற்றத்துலே அப்பவே அடத்துக்கு குறைச்சலில்லே. அந்தச் செங்கல் தரையிலேதான் பம்பரம் விட்டாகணும்னு நாக்கைத் துருத்திக் கடிச்சுண்டு சொடுக்கி பம்பரம் விட்டூண்டு நிக்கறாரே. இவர் நேக்கு ஆத்துக்காரர்னு புரியறதுக்கே ரொம்ப நாளாச்சே. அதுக்காக நறு குனு வந்து தலையிலே குட்டறதோ? போடான்னு ஒரு நாள் நன்னா வெசிட்டேன். சமையலுள்ளே காரியமா இருந்த அவர் ஓடி வந்தார். ஐயையோ, என்னடிது? அவன் இவன்னு அவனையு அவன் மட்டும் என்னை குட்டலாமோ? அம்மாவுக்கு ஒரு பக்கம் சிரிப்பா வரது. என்னை கட்டி அணைச்சுண்டு எங்க உறவைப் பத்தி விளக்கிச் சொல்றார். ஆனால் எல்லாம் புரியும் காலம் வரச்சுதானே புரியறது. நினைச்சு பார்த்தா எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. இவர்கிட்டே நேக்கு எப்படி இத்தனை பயம் வந்தது? பயம்னா அது சந்தோஷமான பயம், மரியாதையான பயம். பயம்ங்கிறதை கூட சரியில்லை, அது ஒரு பக்தின்னு தோன்றது. எப்படியோ வந்துடுத்தே. இன்னும் 40 வருவத்துக்கு மேலே ஆச்சு. இந்த மனுஷனைக் கட்டிண்டு நான் என்னத்தைக் கண்டேன்? ஒரு அது உண்டா, ஒரு இது உண்டான்னு குளத்தங்கரையிலே இருந்து கோயில் பிரகாரம் வரைக்கும் அலுத்துண்டு அழுதுண்டு சில பேர் அழிச்சாட்டியம் பண்ணிண்டு தெரியறாளே, அவளெல்லாம் என்ன ஜன்மங்களோ அம்மா. நேக்கு ஒரு குறையும் இல்லை. ஆமாம், எந்தக் கோயிலிலே வந்து வேணாலும் நின்னு ஈரத் துணியைக் கட்டிண்டு சொல்வேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை. பாக்கரவா சொல்லுவா. நேக்கு குழந்தை இல்லைங்கிறதை பெரிய குறையா சொல்லுவா. சொல்றா. நானே கேட்டிருக்கேன். எதுக்கு? பொய் சொல்லுவானேன். நேக்கும் அப்படி ஒரு குறை கொஞ்ச நாள் இருந்திருக்கு. அது எவ்வளவு அஞ்ஞானம்னு அப்புறமாத்தான் புரிஞ்சது. நேக்கே சொந்தமா ஒண்ணும் புரிஞ்சுடலை. அவர் புரிய வச்சார். அவராலேதான் அது முடியும். பேச ஆரம்பிச்சார்னா எங்கேருந்துதான் அந்தச் சூத்திரங்களெல்லாம் கையைக் கட்டிண்டு வந்து நிக்குமோ? சாஸ்திரங்களிலிருந்தும் வேதங்களிலிருந்தும் நிரூபணங்கள் எடுத்துக்காட்டி, எப்பேற்பட்ட சந்தேகங்களானாலும் சரி, என்ன மாதிரியான அஞ்ஞான கவலைகளானாலும் சரி, அவரோட பேச்சினாலேயே அடிச்சு ஓட்டற சாமர்த்தியம். அப்படி ஒரு வாக்கு பலம், அப்படி ஒரு ஞானம், அது அவருக்கு மட்டும்தான் வரும். ஏதோ எங்க ஆத்துக்காரங்கிறதுக்காக ஒரேயடியா புகழ்ந்துடறேன்னு நினைச்சுக்காதேங்கோ. அவரைப் புகழற அளவுக்கு நேக்கு ஞானம் போராது. அப்பேற்பட்ட வித்துவானுக்கு சரியான நிரட்சரகவி வந்து சகதர்மிணியா வாச்சிருக்கேன் பாருங்கோ. இதைப் பத்தி நானே ஒரு தடவை அவர்கிட்டே சொன்னேன். பெரிய பிரசங்கமே பண்ணிட்டார். அவருக்கு நான் சகதர்மிணியா இருக்கிறது எவ்வளவு பாந்தங்கிறதைப் பத்தி, அவருக்கு அதுலே எவ்வளவு சந்தோகங்கிறதைப் பத்தி. அவர் என்கிட்டே சொன்னதெல்லாம் நான் எப்படிச் சொல்றது? அவருக்கு சகதர்மிணியாக இருக்கிறதுக்கு நேக்குத் தகுதி இருக்குங்கிறது வாஸ்தவமாகவே இருக்கட்டுமே. அதனாலே அவரை புகழற தகுதி நேக்கு வந்துடுத்துன்னு அர்த்தமாயிடுமா? மகா வித்துவான் ஸ்ரீமான்னு சொன்னா இந்த ராஜதானி பூரா தெரியும். இவரோட பிரக்யாதி சென்னை பட்டணம் என்ன, காசி வரைக்கும் பரவி இருந்தது. இவர்கிட்டே படிச்சவாள், இந்தாத்திலே நேக்கு கூடமாட வேலை செஞ்சவாள் எத்தனை பேர் கலெக்டராகவும் பெரிய பெரிய உத்தியோகத்திலேயும் இருக்கா தெரியுமோ? நாமே பெத்து நாமே வளர்த்து நாயும் பூனையுமா நின்னுண்டிருந்தாத்தானா? இதோ இப்பவும் சங்கர மடத்து திண்ணையிலே எதிரே வரிசையா குழந்தைகளை உட்கார்த்தி வச்சுண்டு அவர் வித்தியாபியாசம் பண்ணி வச்சுண்டிருக்கார். அவர் குரல் மட்டும் தனியா, ஒத்தையா, கனமா, நாவிலேருந்து கிளம்பி ஒலிக்கறதை கேட்கறச்சே உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது. அப்புறம் இந்த வாண்டு படை களெல்லாம் கூடச் சேர்ந்துண்டு முழங்கறதே. அந்தக் குழந்தைகள் அத்தனை சிரத்தையோட
பக்தியோட மெல்லேசு குரலிலே அவர் மாதிரியே சொல்லணும்னு பிரயாசைப்பட்டு அந்த கனம் இல்லாம அந்த ஸ்தாயியை மட்டும் எட்டறதுக்கு வயத்தை எக்கிண்டு மார்மேலே கையையும் கட்டிண்டு உச்சாடனம் பண்றாளே. அது வந்து காதிலே விழறச்சே வயத்தை என்னமோ செய்யறதே. அது பெத்தவாளுக்கு மட்டும்தான் வருமோ? அவர்தான் சொல்லுவார். குழந்தையை பெத்துக்கிறது ஒன்னும் பெரிய காரியமில்லை, அதுக்கு வயத்தை அடைச்சு வளர்த்துடறதும் ஒன்னும் பெரிய காரியமில்லை. அறிவையும் ஒழுக்கத்தையும் தந்து அவனை ஞானஸ்தனாக்கிறதுதான் பெரிய காரியம். நாமெல்லாம் சாதாரண குழந்தைகளை பெத்த வாழ்கிற பெயரை விட இந்த மாதிரி ஞானஸ்தர்களை உற்பத்தி பண்ணின வாழ்கிற பேருதான் சிரேஷ்டமானது. இன்னும் என்னென்னமோ சொல்லுவார். நேக்கு எங்கே அதெல்லாம் திருப்பிச் சொல்ல வருது? ஆனா அது எவ்வளவு சத்தியம்னு மனசுக்கு புரியறது. இவர்ட்டே படிச்சுட்டு இப்போ பட்டணத்திலே ஏதோ காலேஜிலே சம்ஸ்கிருத புரபசரா இருக்கானே சீமாச்சு. இப்போ பண்டித ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள்னு பேராம். கேக்கறச்சே என்னமா மனசுக்கு குளிர்ச்சியா இருக்கு. பெத்தாத்தான் வருமோ? பெத்தவள் இங்கேதான் இருக்காள். தன் பிள்ளை தன்னை சரியாக கவனிக்கலேன்னு காலத்துக்கும் சபிச்சிண்டு. ஒன்னொன்னும் அவர் சொல்றச்சே என்னமோ சமத்காரமா தர்க்கம் பண்ணிச் சாதிக்கற மாதிரி தோணும். திடீர்னு அன்னிக்கே அவர் எவ்வளவு சரியா சொன்னார்னு நினைச்சு ஆச்சரியப்படற மாதிரி நொன்னம் நடக்கும். அன்னிக்கு கோயிலுக்கு போயிட்டு வரச்சே சீமாச்சுவோட அம்மா ஒரு நாளை நிறுத்தி வச்சு அந்தச் சீமாச்சு இவளை திரும்பிக் கூட பார்க்காமே மாமியார் வீடே கதின்னு போயிட்டதையும் அவனை வளர்க்கறதுக்கும் படிக்க வைக்கிறதுக்கும் அவள் பட்ட கஷ்டத்தையெல்லாம் கொஞ்சங்கூட நன்றியில்லாமல் அவன் மறந்துட்டதையும் சொல்லிப் புலம்பிண்டு அழுதுண்டு அவனை சபிச்சாளே. அப்போ நேக்கு தோணித்து, இப்படி பெக்கவும் வேண்டாம், இப்படி சபிக்கவும் வேண்டாம்னு. ஏதோ அவள் மனசு சமாதானத்துக்காக நானும் தலையை ஆட்டிண்டிருந்தேனே ஒழிய நேக்கு புரிஞ்சது, இந்த கிழவி பொறாமையாலே கிடந்து எரிஞ்சுண்டிருக்காளே. கிழவிக்கு இங்கே ஒரு குறைச்சலும் இல்லை. நன்னா செளக்கியமாத்தான் இருக்காள். இருந்தாலும் தான் பெத்த பிள்ளையினாலே மத்தவா இன்னும் சுகப்பட்டுவாளோங்கிற ஆத்திரம் கிழவி மனசை அலக்கழிக்கிறது. பாத்தியதை கொண்டாடறவாளாலே எப்படி பாசம் கொண்டாட முடியறது இல்லேன்னு எல்லாம் இவர் சொல்லித்தான் நேக்கும் புரியறது. இல்லேன்னா இந்த கிழவியோட சேர்ந்துண்டு நானும் சீமாச்சுவை ஒரு பாட்டம் பாடிட்டுத்தானே வந்திருப்பேன். இவர் எல்லாத்தையும் எப்படித்தான் கராரா தீர்க்கமா அலசி பாத்துடுறாரோ? தனக்கு அதனாலே நஷ்டமா லாபமானு கூட யோசிக்க மாட்டார். எத்தனை பேர் அதை ஒத்துக்கறா, எத்தனை பேர் ஒத்துக்கலைங்கத்தைப் பத்தியும் கவலைப்பட மாட்டார். அவரோட சாஸ்திரத்துக்கு தர்க்கத்துக்கு ஒத்துவராத ஒரு காரியத்தை லோகமே அவர் மேலே திணிச்சாலும் தூணு தள்ளி எரிஞ்சுடுவார். அப்படி அதை தூர எரிஞ்சது எவ்வளவு நியாயம்னு லோகத்தையே இழுத்து வச்சுண்டு வாதம் பண்ணவும் தயாரா இருப்பார். நானும் இத்தனை காலமா பார்த்துண்டிருக்கேனே. ஒத்தராவது அதென்னமோ நீங்க சொல்றது சரியில்லை சுவாமின்னு சொல்லிண்டு போனதில்லை. அப்படிச் சொல்லிண்டு வருவா. அவளோடெல்லாம் திண்ணையிலே உட்கார்ந்து இவர் பேசிண்டிருக்கறச்சே நான் அவர் முதுகுக்குப் பின்னாலே அறையிலே உட்கார்ந்து கேட்டுண்டிருப்பேன். அவர் பேசறதிலே ரொம்ப விவயங்கள் எனக்கு புரியறதே இல்லை. அவர் என்னமா இங்கிலீஷ் பேசறார். நேக்குத் தெரிஞ்சு 20 வயசுக்கு மேலே இவர் இங்கிலீஷ் படிச்சார். ஒத்தருக்கு சம்ஸ்கிருத பாடம் சொல்லிக் கொடுத்துண்டு அவருக்கு இவரை விட வயசு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அவர்கிட்டே இவர் இங்கிலீஷ் கத்துண்டார். இங்கேருந்து கும்பகோணத்துக்கு போயி என்னென்னமோ பரீட்சையெல்லாம் எழுதினார். இப்போ இவர் எழுதின புஸ்தகங்களை அங்கெல்லாம் படிக்கிறவாளுக்கு பாடமா வச்சிருக்காளாம். 10 வருவத்துக்கு முன்னே காசியிலே ஏதோ மகாநாடுன்னு இவர் போறச்சே நானும் கூட போனேன். இவருக்கு என்னென்னமோ பட்டம் எல்லாம் கொடுத்தா. நேக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. நான் வெள்ளிக்குளத்து நிறைய கங்கா தீர்த்தம் எடுத்துண்டு வந்து ஊர்லே இருக்கிறவாளுக்கெல்லாம் கொடுத்தேன். நேக்கென்ன குறைச்சல். அப்போதான் காசிலேருந்து திரும்பி வரச்சே சென்ன பட்டணத்திலே சீமாச்சு ஆத்திலே தங்கினோம். பட்டணத்து பெரிய ரயிலடிக்கு சீமாச்சு மோட்டார் காரோட வந்திருக்கான். ரயிலடியிலேயே எங்களை நிறுத்தி வச்சு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிண்டான். சமுத்திரக் கரையை எல்லாம் சுத்திக் காட்டினான். சென்ன பட்டணத்திலே மோட்டார் கார் இல்லாமே ஒண்ணும் முடியாதாம். அப்பவும் முன்னே மாதிரியே இவர்கிட்டே வந்து கையை கட்டிண்டு நின்னுண்டு ஏதேதோ சந்தேகமெல்லாம் கேட்டுண்டான்.
ஆனால் அவன் காலேஜுக்கு போறச்சே அவனை பார்க்கறதுக்கு நேக்கே பயமாயிருந்தது. துரை மாதிரி என்னென்னத்தையோ மாட்டிண்டிருக்கான். இவர் என்னடான்னா அதை பார்த்துட்டு ஓன்னு சிரிக்கிறார். அதுக்கு அப்புறம்தான் ஒரு நாள் இந்தாத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கார் வந்து நின்றது. யார் யாரோ பெரிய மனுவாள். சீமாச்சு புரபசரா இருக்கானே, அந்த காலேஜை சேர்ந்தவாளாம். எல்லாம் வந்து இந்தாத்து திண்ணையிலேதான் உட்கார்ந்துண்டா. சீமாச்சு மட்டும் சொந்தமா அடுக்களை வரைக்கும் வந்துட்டான். நான் அவன்டே அடிக்கடி ஒரு நடை வந்து தாயாரை பார்த்துட்டு போகப்படாதோன்னு கேட்டேன். எனக்கெங்கே முடியறது? என்னோட வந்துடுன்னு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாளேன்னு சொல்லி வருத்தப்பட்டுண்டான். அப்புறமா அவன் வந்திருக்கிற காரியத்தைச் சொன்னான். அவன் வேலை பார்க்கற காலேஜிலே இவரை ஏதோ பெரிய உத்தியோகத்திலே வச்சுக்கறதுக்கு தவம் கிடக்கிறாளாம். ஆனால் இவரை கேட்கறதுக்கு பயப்படுறாளாம். நான் கேட்டு அவரை சம்மதிக்க வெக்கரேன்னு தைரியம் கொடுத்து இவன் அழைச்சிண்டு வந்திருக்கானாம். இன்னும் என்னென்னமோ சொன்னான். நேக்கு கூட ரொம்ப ஆசையாத்தான் இருந்தது. இவர் வந்ததும் எல்லாரும் திண்ணையிலே உட்கார்ந்துண்டு பேசினா அப்படி பேசினா. நான் அறைக்குள்ளே உட்கார்ந்து கேட்டுண்டே இருந்தேன். நேக்கு அவர் பேசினது ஒன்னும் புரியலை. ஆனால் ஒன்னும் புரிஞ்சது. அவா ஜம்பம் இவாகிட்டே சாயலைன்னு. கடைசியிலே அன்னிக்கு அவாள்லாம் போனப்பறம் நானே கேட்டுட்டேன். உங்களுக்கு இந்த உத்தியோகத்தை ஒத்துண்டா என்ன? அங்கே படிக்கிறவாளும் மாணவர்கள்தானே? உங்களுக்கு என்ன இப்படி ஒரு பிடிவாதம்? பாவம். சீமாச்சு ரொம்ப ஆசையா நம்பிக்கையோட வந்தான். நான் சொன்னதைக் கேட்டு அவர் சிரித்தார். இவருக்கு இது ஒண்ணு. உடம்போடையே பொறந்தது அந்தச் சிரிப்பு. அதுவும் இந்த சிரிப்பு இருக்கே என்கிட்டே மாத்திரம்தான். சிரிச்சுண்டே சொன்னார். சீமாச்சு கட்டிண்டு திரியறானே, அந்த மாதிரி என்னை வேவம் கட்டிப் பார்க்கணும்னு நோக்கு ஆசையா இருக்காக்கும். வித்தியாபியாசம் பண்ணி வைக்கிறதுக்கு கூலி வாங்கப்படாதுங்கிறது உனக்குத் தெரியாதா? ஆசிரியனுக்கு கூலி கொடுத்துட்ட பரம் மாணாக்கனுக்கு அவர்கிட்டே என்ன மரியாதை இருக்கும்? எப்படி மரியாதை இருக்கும்? இவன் கூலி வாங்கறவன் ஆயிடறானே. கூலி பத்தாதுன்னு கொடி புடிச்சுண்டு கோவம் போட்டுண்டு என்னை கொடி புடிக்கவும் கோவம் போடவும் கூப்பிட மாட்டானாலும் அந்தக் கும்பலுக்குத் தலைவரா வாங்கோம்பா. எனக்கு இதெல்லாம் ஆகிற காரியமா? நீயே சொல்லுன்னார். நான் என்னத்தைச் சொல்றது? பேசாம அவர் பேசிண்டிருந்தது வாயை மூடிண்டு கேட்டுண்டு இருந்தேன். இவர் உடம்பிலே ஒரு சட்டையப் போட்டுண்டு நிக்கற மாதிரி நினைச்சு பாக்கிறப்பவே நேக்கு சிரிப்பா வருது. அந்த நெனப்பே ஒரு பாண்டமில்லாம இருக்கே. நானும் அவரோட சிரிச்சிட்டு அந்த விஷயத்தை அதோட விட்டுட்டேன். அவரைப் பத்தி இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் நான் போயி அவரைக் கேட்டதை நினைச்சுத்தான் வெட்கப்பட்டேன். ஆனாலும் இந்த 40 பருவத்தில் அசடாவேதான் இருக்கேன். புதுசா ஏதாவது அசட்டுத்தனம் பண்ண வேண்டியது. அவர் சிரிக்க வேண்டியது. இப்படி ஒரு ஐஜன்மமாயிட்டேன். ஒரு 10 நாளைக்கு முன்னே பாருங்கோ. இப்படித்தான் இவர்ட்டே படிக்கிற பையன் ஒருத்தன் ஏதோ ஒரு சீட்டை எடுத்துண்டு வந்து, மாமி இது கவர்மெண்ட் நடத்தற பரிசு சீட்டோ அதிர்ஷ்ட சீட்டோ என்னமோ சொல்லி ₹1 வாங்கிக்கோங்க. கிடைக்கறதே கஷ்டம். உங்களுக்காகச் சேர்த்து நான் வாங்கிண்டு வந்தேன்னு தந்தான். நானும் அதைப் பத்தி ஒன்னும் பிரமாதமா நினைச்சுக்காம ஏதோ குழந்தை நம்மை நினைச்சுண்டு அக்கறையோட வாங்கி வந்திருக்கேன்னு ₹1 கொடுத்து வாங்கிட்டேன். அந்த குழந்தை அதைப் பத்தி பெரிய பிரசங்கமே பண்ணினான். எத்தனையோ பேர் அதிலே பிரைஸ் வந்து லட்சாதிபதியா ஆயிட்டாளாம். ஏழைகளுக்குத்தான் அதுவும் விழறதாம். இன்னும் என்னென்னவோ சொன்னான். நான் சும்மா ஒரு விளையாட்டுக்குத்தான் வாங்கினேன். ஆனாக்க அன்னிக்கு சாயந்தரமே இவர் திண்ணையிலே உட்கார்ந்துண்டு ஒரு 5-6 பேர்கிட்டே இந்த பரிசுச் சீட்டை கிழிச்சு கட்டிண்டிருந்தாரே பார்க்கலாம். அறையிலே உட்கார்ந்து கேட்டுண்டு இருக்கறப்ப என்னை அப்படியே செவுள்ளே பளார்னு பிடிச்சுண்டு அரையற மாதிரி இருந்தது. அதுவும் அன்னிக்கு அவர் பேசறச்சே, அது சாதாரணமா எப்பவுமே பண்ணுவாரே அந்த மாதிரி நிதானமா வாதம் மாதிரி இல்லை. இந்த லோகத்தையே சபிக்கப் புறப்பட்டவர் மாதிரி ஆவேசமா கத்தினார். என்னத்துக்கு இவருக்கு இதிலே இவ்வளவு கோபம்னு நேக்கு புரியவே இல்லை. இந்த தேசத்திலே இது நடக்கலாமாங்கானும். சூதாடட்டும்.
சோரம் போறவா சோரம் போகட்டும். ராஜரீகம் பண்றவா, லோக பரிபாலனம் பண்றவா இதை செய்யலாமாங்கானும். கலி முத்தி, நாம அழியப் போருங்கறதுக்கு இதாங்கானும் அத்தாட்சி. நெறி தவறாம ராஜபரிபாலனம் பண்ணின தருமன் எப்படி அழிஞ்சான்? யோசிச்சு பாரும். தருமனே சூதினாலேதானே அழிஞ்சான். சூதிலே ஜெயிச்சவனும் வாழறதில்லை, தோத்தவனும் வாழறதில்லைங்கிற சத்தியத்தைத்தானே ஐயா மகாபாரதம் பேசறது. சூதாட்டத்துக்கும் ஒரு தர்மம் இருக்கு, கேளும். சம அந்தஸ்திலே இருக்கிறவாதான் சூது ஆடலாம். அதுவே பாவம்தான். அந்த பாவத்துக்கும் ஓர் அத்து வச்சிருக்கா. ராஜரீகம் பண்றவா, ராஜ்ய பரிபாலனம் செய்யறவா பாமர மக்களை எல்லாம் இப்படி மாயாஜாலம் பண்ணி சூது ஆடறாளே, இது அடுக்குமா? போச்சு, எல்லாம் போச்சு. இனிமே இந்த ஜனவரி சமூகத்திலே எந்த விவசாயம் இருக்காது. ஓய வறுமையினாலே அழியறதை விட சூதினாலேதான் ஜனவரி சமூகமே அழிஞ்சு போயிடும். திருவள்ளுவருக்கு தெருவாசிலை விச்சு பிரதிஷ்டை பண்ணா போருமா? அவர் சூதுன்னு பொருள்பாலே ஓர் அதிகாரமே எழுதி வச்சிருக்காரே ன்னு அந்த 10 பாட்டையும் எடுத்தெடுத்துச் சொன்னார். அர்த்தம் சொன்னார். மகாபாரதத்திலிருந்து ஸ்லோகங்கள் பாடினார். உருப்படமாட்டேள், உருப்படமாட்டேள்னு தலையிலே அடிச்சிண்டார். எனக்கு வயத்திலே புளி கரைக்க ஆரம்பிச்சுடுத்து. ஏண்டா, இந்தச் சனியனை ₹1 கொடுத்து வாங்கினோம்னு இருந்தது. ஆனாலும் என்னத்துக்கு இவர் இதுக்காகப் போய் இவ்வளவு ஆவேசம் காட்டறார்னும் புரியலை. இவர் சட்டை போட்டுக்கறதில்லே, லோகமே அதுக்காக இவர் மாதிரி சட்டையில்லாம குடுமியும் வெச்சுண்டு பஞ்சாங்கம் பார்த்து கூடவரம் 12 இருக்கணும்னு சொல்வாரோன்னு நான் பண்ணின காரியத்துக்கு வசதியாக மனசுக்குள்ளே எதிர்வாதம் பண்ணிண்டேன். அந்தச் சீட்டை வாங்கி வச்சுண்டதனாலேயே இப்ப என்ன கெட்டுப் போயிட்டுதுன்னு சமாதானப்பட்டுண்டாலும் திடீர்னு நம்ம போராத வேளை ஒரு ₹100 விழுந்து வெக்கறதுன்னு வெச்சுக்கோங்கோ. ஊரு பூரா இதுன்னா ஒரே அக்கப்போராயிடும். அதுவும் இவர் இந்த மாதிரி பேசிண்டு இருக்கறச்சே. நான் வாங்கி அது பரசியமா ஆயிடுத்துன்னா, இவரோட நாணயத்தைன்னா எல்லாரும் சந்தேகப்படுவான்னு நேக்கு மனசை குழப்பிண்டே இருந்தது. அந்த குழந்தை அவன்தான் சீட்டு கொடுத்தவன் சொல்லித்து. பத்திரிகைக்காரா எல்லாம் போட்டோ பிடிக்கறவனையும் அழைச்சிண்டு எந்த பட்டிக்காடா இருந்தாலும் தேடிண்டு வந்து டராளாம். சென்னை பட்டணத்திலே இதுக்காக பெரிய திருவிழா நடத்தி ரொம்ப பெரிய மனுவாள் கையாலேதான் இது திருவாளாம். அட கஷ்டகாலமே. சரி, என்னமோ வாங்கிட்டேன், இதெல்லாம் என்ன வீண் கற்பனைன்னு அவர்கிட்டே இது விவியமா நான் ஒரு வார்த்தை கூட பேசிக்கலே. வேணும்னே அன்னைக்கு அவருக்கு சாதம் போடறச்சே நானே பேச்சை கிளப்பினேன். என்ன அது? என்னமோ பிரேஸ் சீட்டாம். ₹1 கொடுத்து வாங்கினவாளுக்கு ₹1,00,000 கிடைக்கிறதாம். கெவர்மெண்டாரே நடத்துறதுனாலே போய் மோசடி ஒண்ணும் கிடையாதாம். நாணயமா நடக்கிறதாம். பக்கத்தாத்து பொண்ணு ₹10க்கு ஒரேயடியா வாங்கியிருக்காளாம். அது என்ன அது ன்னு கேட்டு வச்சேன். அது நம்மாத்து அடுக்களை வரைக்கும் வந்தாச்சா? அது ராஜாங்கம் நடத்தற சூதாட்டம், அவ்வளவுதான். வாந்தி பேதி மாதிரி ஜனங்களை விரட்டி பிடிக்கிறது இது. வாந்தி பேதி, வைசோரி வராம தடுக்கிற காரியத்தை செய்யற கெவர்மெண்டார்தான் இதையும் செய்யறா. அதனாலே அவாளுக்கு பணம் கிடைக்கிறதாம். ஏழைகள் லட்சாதிபதியாராளாம். எப்படியும் போகட்டும். நீயும் நானும் லட்சாதிபதியாகலேன்னா அழறோம். நமக்கென்ன அதைப் பத்தி நார். 1,00,000 கொண்டு வந்து உங்களண்ட கொடுத்தா வேணாம்னு சொல்லிடுவேளா நேன்? இவர் என்னை பார்த்து சிரித்தார். எனக்கு அவமானமா இருந்தது. உடம்பு கூசித்து. 40 வருவம் என்னோடே வாழ்ந்த உனக்கா இப்படி ஒரு சந்தேகம் வந்ததுன்னு கேட்கற மாதிரி இருந்தது அந்தச் சிரிப்பு. நான் தலையை குனிஞ்சிண்டேன். நீங்க வேணாம்னு சொல்லுவேள், அது எனக்கு தெரியும். ஏன் அப்படிச் சொல்லணும்னு கேட்கறேன்? உங்க கொள்ளு பாட்டனாருக்கு மானியமா கிடைச்ச இந்த வீட்டுக்கு அந்த மேற்கு மூலையிலே 3 வருவமா சுவத்திலே விரிசல் கண்டு மழை பெய்யறச்சு ஒரே தெப்பமா ஆறதே, அது சரி பண்றதுக்கு வழி இல்லாம இருக்கோமே. நமக்கும் பணம் அவசியமாத்தானே இருக்கு. எதுக்கு அதிர்ஷ்ட லட்சுமியை அலட்சியம் பண்ணணும்னு யோசிக்கிறேன். அது தப்பா ன்னு கேட்டேன். ஓ, நீ பேசறதை பார்த்தா உனக்கு அந்த சீட்டு வாங்க ஒரு ஆசை, அப்படித்தானே
ன்னு கேட்டார். நான் பேசாம இருந்தேன். அசடே அசடே, ஆசைதான் மானத்துக்கு சத்ரு. அதிலே பரிசு வராதுங்கிறதுனாலே நான் அது தப்புன்னு சொல்லலே. வந்தாலும் அது அதர்மமா வந்த பல பேரை வயிறறிய வச்சு சம்பாதிக்கிற பணம்னு சொல்றேன். தரும வழியில் சம்பாதிக்காம வர்ற செல்வம் பாப முட்டைன்னா. நீ சொன்னையே எங்க கொள்ளு பாட்டனாரை பத்தி. அவாள்லாம் உஞ்ச விருத்தி பண்ணித்தான் மகா மேதைகளா இருந்தா. நேக்கு நன்னா ஞாபகம் இருக்கு. அப்பா இதே சங்கர மடத்திலே பகலெல்லாம் வித்யாபியாசம் பண்ணி வைப்பார். சாயங்காலம் காலகுடபம் பண்ணுவார். காலையிலே உஞ்ச விருத்திக்கு போவார். மறுவேளைக்கு மீதி இல்லாம சேருகிற அளவுதான் அந்த பாத்திரம் இருக்கும். ஸ்லோகத்தைச் சொல்லிண்டு அவர் நடுவீதியிலேதான் நடப்பார். வீட்டுக்குள்ளே இருந்து அந்தாத்து குழந்தை கையினாலே ஒரு பிடி அரிசி அளவா எடுத்துண்டு நடுவீதியிலே வந்து அவருக்கு பிகை தருவா. எதுக்கு தெரியுமா? குழந்தையின் கையை அளவா வெச்சா. பெரியவா கை அளவானா 4 வீட்டோட பாத்திரம் நிறைஞ்சி போயிடும். மத்தவா வீட்டிலே வெச்சுண்டு காத்திருப்பாளே, அந்த பிட்டையை தடுத்த பாவம் அதிகமா போட்டவாளுக்கு வந்துடாதோ? அதுக்காகத்தான். அந்த மாதிரி பாத்திரம் நிறைஞ்ச புறமும் யாராவது கொண்டு வந்தா அதை வாங்க மாட்டார். பிகேடு போட வந்தவா தலையிலே 2 அட்சதையை இவர் பாத்திரத்திலிருந்து போட்டு ஆசிர்வாதம் பண்ணிட்டு வருவார். அந்த வம்சத்திலே வந்த புண்ணியம்தான் இந்த ஞானம் பிடிச்சிருக்கு. இதைவிட அதிர்ஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியலே. இந்த நிம்மதியை, இந்த மனஸ் ஆரோக்கியத்தை எத்தனை லட்சம் தரும். சூதாட்டத்திலே பணத்தாலே லட்சாதிபதிகளை இந்த அரசாங்கம் உருவாக்கலாம். ஒரு ஞானஸ்தனை, ஒரு சதுர்வேத பண்டிதனை உருவாக்கச் சொல்லேன், பார்க்கலாம்னு அன்னைக்கு பூரா போய் வந்து என்னண்ட பேசிக் கொண்டிருந்தார். இதெல்லாம் நடந்து 10 நாளைக்கு மேலே ஆயிடுத்து. அந்தச் சீட்டு சமாசாரத்தையே நான் மறந்துட்டேன். நேத்து அந்த குழந்தை சீட்டு கொண்டு வந்து கொடுத்தானே. ஒரு பேப்பரை எடுத்துண்டு வந்து பரிசு கிடைச்சவா நம்பரெல்லாம் வந்திருக்கு. உங்க சீட்டை கொண்டு வாங்கோ பார்க்கலாம்னு உற்சாகமா கத்திண்டு ஓடி வந்தான். நல்ல வேளை. அந்தச் சமயம் அவர் ஆத்திலே இல்லை. எனக்கு பயத்தை என்னமோ பண்ணித்து. ஈஸ்வரா, என்னை காட்டிக் கொடுத்துடாதேன்னு வேண்டிண்டப்ப ஒரு யுக்தி தோணித்து. அதை எங்கே வெச்சேனோ காணோம்டா அப்பான்னு அவனண்ட போய் சொல்லிட்டேன். அதிலே ஏதாவது நம்பர் வந்து தொலைஞ்சிருந்தா ஊரே வந்து இங்கே கூடிடாதோ? அந்தக் குழந்தைக்கு அப்படியே முகம் வாடிப் போயிடுத்து. கோவிச்சுக்கற மாதிரி பார்த்துட்டு அந்த பேப்பரையும் போட்டுட்டு போயிட்டான். அவன் போன பரம் நான் அந்த பேப்பரை எடுத்துண்டு அறைக்குள்ளே போயி தனியா வெச்சிண்டு பார்த்தேன். நேக்கு படிக்கத் தெரியாதுனாலும் எண்கள் தெரியும். அந்த எண்களுக்கு முன்னாலே ஏதோ எழுத்து போட்டிருக்கு. அது என்னன்னு தெரியலை. ஆனா அதே மாதிரி இந்தச் சீட்டிலே இருக்கான்னு தேவு பார்த்தேன். தெய்வமே! எடுத்தவுடனே முதல்லே அதே மாதிரி 2 எழுத்து. அப்பறம் அதே மாதிரி 3, 7, 0, 1, 1, 6. அப்படின்னா 1,00,000 ரூபாய் எனக்கே அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கா? ஐயையோ! இப்ப நான் என்ன செய்வேன்? மத்தியானம் அவர் வந்தப்ப சீட்டைக் கொண்டு போயி அவர் காலடியிலே வெச்சு என்னை மன்னிச்சுடுவுங்கோன்னு அழுதேன். நான் விளையாட்டா அந்த குழந்தை வற்புறுத்தினானேன்னு வாங்கிட்டேன். இதப்பத்தி நீங்க இவ்வளவு கோவமா இருக்கேன்னு அப்பறம்தான் தெரிஞ்சது. நமக்கு எங்கே விழப்போறதுன்னு அசட்டையா இருந்துட்டேன். பிரைஸ் விழப்படாதுன்னு சுவாமிய வேண்டிட்டேன். இப்போ இப்படி ஆயிடுத்தே. மன்னிச்சு இதையும் என்னையும் ஏத்துண்டே ஆகணும்னு அழுதேன். அவர் அதே மாதிரி சிரிச்சார். சிரிச்சுண்டே என்னைத் தூக்கி நிறுத்தினார். முகத்திலே அந்த சிரிப்பு மாறாமலே சொன்னார், அடியே, நீ இப்ப லட்சாதிபதியாயிட்டே. சபாஷ்! இது நான் சம்பந்தப்படாம நீயே தேடிண்ட சம்பத்து. என்னத்துக்கு என் காலண்டை கொண்டு வந்து வச்சு இந்தப் பாவத்தை என் தலையில் கட்டப் பாக்கறே? நேக்கு லட்சம் வேண்டாம்னு சொன்னது விளையாட்டுக்கு இல்லே. நெஜமாவே நேக்கு வேண்டாம். நேக்கு இருக்கிற கவலையெல்லாம் முன்னே மாதிரி. இப்ப வர வர வேதாபியாசம் பண்றவா குறைஞ்சிண்டு வராளேங்கிறதுதான். இன்னும் ஒரு 10 பிள்ளைகள் இதுக்கு கிடைச்சா போதும். பணத்தாலே அவா வரப்படாது. பணத்துக்காகவும் வரப்படாது.
இது உனக்கு புரியாது. சரி, இது உன்னோட பிரச்சனை. நான் எப்பவுமே உஞ்சவிருத்தி பிராமணன்தான். என் தோப்பன், பாட்டன் எல்லோரும் வந்த வழி அதுதான். லட்சாதிபதிக்கு புருஷனா இருக்கிற அந்தஸ்து, குணம் எதுவும் எனக்கு கிடையாது பேசிண்டே போனாரே அவர். ஏன் இப்படி எல்லாம் பிரிச்சு பிரிச்சு பேசறேள்? இப்ப நான் இதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கோ. நான் செய்யறேன். நான் இப்படி ஆகும்னு எதிர்பார்க்காதது நடந்துடுத்து. இனிமே நான் என்ன செய்யணும்னு அவரை திரும்ப திரும்ப நான் கேட்கறேன். கொஞ்சம் கூட மனசிலே பசை இல்லாம என்னை பார்த்து அவர் சிரிக்கிறார். கடைசிலே அவருக்கு பாடசாலைக்கு போக நேரமாயிடுத்தாம். போகும்போது அதே மாதிரி சிரிச்சுண்டே சொல்லிட்டு போனார், இந்த அதிர்ஷ்டச் சீட்டை பயன்படுத்திக்கறதுன்னு முடிவு பண்ணினா அது உன் இஷ்டம். நேரா போய் படம் பிடிச்சுண்டு பத்திரிகையிலே போட்டோ போட்டுண்டு ஜம்னு நீ வாழலாம். நான் இன்னார் சகதர்மிணின்னு சொல்லிக்கப்படாது. உன் திருப்திக்கு அந்த பொய்யைச் சொல்லிண்டு காலம் தள்ளிக்கோ. இல்லேன்னா இந்த மாயை வலையிலே நான் மாட்டிக்கலே. எனக்கு இது வேண்டாம்னு அந்த தரித்திரச் சீட்டை கிழிச்சு எறி. ஆமாம், கிழிச்சு எரிஞ்சுடு. வேறே யார்கிட்டையாவது கொடுத்து அதுக்கு வட்டி வாங்கிண்டாலும் ஒண்ணுதான், நன்றியை வாங்கிண்டாலும் ஒண்ணுதான். சூது மனசுக்கு அதெல்லாம் தோணும். அதுக்கெல்லாம் பலியாகாம எந்த விதத்திலையும் அந்த சூதுக்கு ஆட்படாமே அதை கிழிச்சு எரிஞ்சுடு. இரண்டும் உன்னோட இஷ்டம். அது பாவமா பாக்கியமான்னு முடிவு பண்ண வேண்டியது நீ. எனக்கு நாழியாரது சொல்லிட்டு போயிண்டே இருக்காரே. இதுக்கு நான் என்ன செய்யலாம் சொல்லுங்கோ. தெய்வமே, 1,00,000. இந்த 1,00,000 அதிர்ஷ்டலட்சுமியை நிர்தாட்சணியமா கிழிச்சு எரியறதா? அவர் கையிலே கொடுத்தா கிழிச்சு எரிஞ்சுடுவார். அவர் மாதிரி ஞானிகளுக்கு அது சுலபம். நம்பளை மாதிரி அஞ்ஞானிகளுக்கு அது ஆகற காரியமா சொல்லுங்கோ. எத்தனை லட்சத்தையும் விட இவர் உசந்தவர்தான். நான் இல்லேங்களே. அந்த லட்சத்தை கால்தூசா மதிக்கிறாரே இந்த மகா புருவர். உஞ்சவிருத்தி பண்ணினார்னா இவருக்கு ஒரு குறையும் வந்துடாது. இப்பேற்பட்டவரோட சம்சாரம் பண்ணினா அந்த உஞ்சவிருத்தி வாழ்க்கையிலேயும் நேக்குப் பெருமை உண்டு. பணம் பெருசா ஞானம் பெருசாங்கிறதெல்லாம் நேக்குத் தெரியாது. ஆனால் பணம் அது எவ்வளவு அதிகம்னாலும் எப்படி நிலையில்லையோ அதே மாதிரி மனுஷாலும் எவ்வளவு பெரிய ஞானியாயிருந்தாலும் வாழ்க்கை சாசுவதமில்லையே. அப்படி நினைக்கிறதோ சொல்றதோ மகாபாவம். ஆனால் இந்த காலத்திலே எப்பேற்பட்ட பதிவிரதையும் உடன்கட்டை ஏறிடுறதில்லையே. இவருக்கு அப்புறம் ஒருவேளை நான் இருக்க வேண்டும் வந்ததுன்னா. சிவா சிவா, உஞ்சவிருத்தி பண்டதிலே எனக்கென்ன பெருமை. எல்லோரும் பிச்சைக்காரன்னு சொல்லுவா. கட்டினவளை பிச்சைக்காரியா விட்டுட்டான்னு இந்த மகா ஞானியைப் பத்தியும் பேசுவா. அவர் கிழிச்சு எரியலாம். நான் அதைச் செய்யலாமா? ஆனால் அவர் அப்படிச் சொல்லிட்டு போயிட்டார். நான் கையிலே சீட்டை வச்சுண்டு நிக்கிறேன். கனக்கறது. இதுக்கு நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கோ. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.